ஷாமி அனியோசியோ வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகீனா. நீங்கள் எல்லோரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா OT7 லவ் FF. த டைட்டில் இஸ் காதலோடு காத்திருக்கிறீ. பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஸ்டோரி நான் என்னோடய ஸ்டோரி கிடையாது, நம்ம ஃபேமிலியில் ஒரு பேபி சொன்ன ஸ்டோரி தான். பர்சனலி எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் FF தான். இதில் 7 மெம்பர்ஸுமே இருப்பாங்க, OT7 இல்லையா? ஸோ 7 மெம்பர்ஸுமே இருப்பாங்க. 7 மெம்பர்ஸும் அவங்களோட லவ்வோடு எப்படி சேர்றாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. பர்சனலி எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஃப்ரெண்ட் ஜோனில் கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை, யோசித்ததும் இல்லை. பட் அவங்களோட அந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருந்தது. மேபி உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஓகே, இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப் வேவ் பண்ணிக்கோங்க, அங்கே பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறதோ பண்ணாததோ உங்கள் விருப்பம்டா, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரிங்கில் ஸ்டார்ட் பண்ணா. இங்கே சவுத் கொரியாவில் தான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள லேபர் வார்டில் 2 பொண்ணுங்க டெலிவரி பெயினுக்காக ரொம்ப கத்திட்டு இருக்காங்க. இங்கே அந்த லேபர் வார்டுக்கு வெளியில் அந்த பொண்ணுங்களோட ஃபேமிலிஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஒரு ஃபேமிலி நிறைய சொந்த பந்தங்களோட நின்றுட்டுருக்காங்க. அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. இங்கே இன்னொரு சைட் பார்த்தா ஃபேமிலியில் ஒரு 2-3 பேர், அதாவது சித்தி, சித்தப்பா, அத்தை அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஒரு 3 குட்டி பசங்களும் மூணு குட்டி பசங்க நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதில் இந்த குட்டி ஃபேமிலியாக இருக்குல்ல, 3 குட்டி பசங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ஃபேமிலி ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஃபேமிலி. எஸ், இப்போ கரண்ட்டாக சவுத் கொரியாவை அவங்க தான் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிங் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 3 வாரிசு தான். ஒரு பையன், அதுக்கடுத்தது ஒரு பையன், கடைசியாக ஒரு பொண்ணு. இந்த 3 பேர் தான் அந்த கிங் குடும்பத்தோட ஃபேமிலியோட வாரிசு. ஸோ இப்போ அண்ணா தான் சவுத் கொரியாவை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ சிஸ்டரோட டெலிவரி, செகண்ட் டெலிவரிக்காக தான் வந்திருக்காங்க. ஓகேவா? சிஸ்டரோட அந்த கிங் இருக்கார் இல்லையா, அவரோட செகண்ட் டெலிவரிக்காக வந்திருக்காங்க. கிங்கோட சிஸ்டர் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. இப்போது 2வது டெலிவரிக்காக வந்திருக்காங்க. தங்கச்சி ஹஸ்பண்ட், தங்கச்சியோட ஃபஸ்ட்டு பையன். அதே மாதிரி இந்த தம்பி இருக்கார் இல்லையா, கிங்கோட தம்பி, அவங்க தம்பி ஒய்ஃபு, அவங்களுக்கு குழந்தெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு சில ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால இப்போ ரீசெண்டாக தான் அவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அதாவது கிங்கோட தம்பி. ஸோ அவங்களுக்கு இப்போ பேபிலாம் இல்லை, அவங்க 2 பேரும் பேராக தான் வந்திருக்காங்க. அப்புறம் கிங்கோட ஒய்ஃப், கிங்குக்கு 2 பசங்க இருப்பாங்க. ஒரு 2மே பசங்க தான். ஒரு 10 வயசில் ஒரு 8 வயசில் ஒரு பையன், 5 வயசில் ஒரு பையன். அதே மாதிரி தான் இங்கே தங்கச்சி பையனுக்கும் அதே 5 வயசு தான் ஆகும். ஸோ இப்போ இந்த 3 பசங்க, இவங்க ஃபேமிலி, இந்த கிங்கோட ஃபேமிலி எல்லோரும் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இந்த இன்னொரு சைடு இன்னொரு பொண்ணோட ஃபேமிலி, பெரிய ஃபேமிலின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அவங்க அப்பா குடும்பத்தில் இருக்கிறதே கடைசி பையன் அவர் தான். ஸோ அவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டெலிவரி. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அண்ணா, அப்புறம் ஒரு அக்கா, அப்புறம் ஒரு அண்ணா, அப்புறம் ஒரு அக்கா, 5வதாக தான் இவர் பிறந்திருக்காரு. ஓகேவா? அந்த இப்போ டெலிவரிக்கு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க. ஸோ இவங்க கடைசியாக தான் பிறந்திருக்காங்க. அக்காங்களுக்கும் அண்ணன்களுக்கும் கல்யாணம் ஆகி ஒவ்வொருத்தருக்கும் 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க, 2 பொண்ணுங்க, ஒரு பையன், ஒரு பொண்ணு, அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கும் 2 பேபிஸ் இருக்காங்க. இப்போ இவருக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு பேபியே பிறக்குது. ரொம்ப வருஷமாக ஏங்கி இருந்து இப்போ தான் குழந்தை பிறக்குது. ஸோ எல்லோரும் அந்த ஹாப்பினஸில் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலி. இவங்களும் வசதியில் குறைஞ்சவங்கலாம் கிடையாது. ஒரு பெரிய சொசைட்டியில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க தான். பட் ஆனால் இவங்க பிஸ்னஸ் மேன்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதாவது அக்கா ஹஸ்பண்ட், அப்புறம் அண்ணா, இவங்க எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவரும் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப வருஷம் ஏங்கி குழந்தை பிறக்குது இல்லையா? அப்போ ஃபேமிலியே அந்த குழந்தைக்காக
பேபிக்காக ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஒரே ஊரில் தான் இருப்பாங்க. பக்கத்து பக்கத்தில் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நர்ஸ் வந்து அந்த 2 பேபியவும் அவங்கக்கிட்ட காமிச்சு இன்குபேட்டரில் கொஞ்ச நேரம் வைப்பாங்க பேபியை. ஸோ அதுக்கு வைக்க போகும்போது குழந்த மாறிடும். அதாவது கிங்கோட குழந்த, அந்த பிரின்சஸ் இருக்காங்க, அதாவது நாட்டை ஆள்றவங்க அந்த தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களோட குழந்த வந்து இந்த பிஸ்னஸ் மேனோட குழந்த இடத்துலையும், இந்த பிஸ்னஸ் மேனோட குழந்த வந்து அந்த கிங்கோட சிஸ்டர் இடத்துக்கும் மாறிடும். டேகை மாற்றி கட்டிடுவாங்க. இப்போ வந்து குழந்த பிறக்குதுன்னா குழந்தைக்கு இப்போ நேம்லாம் இருக்காது இல்லையா. ஸோ மம்மி கையில் ஒரு டேக் கட்டியிருப்பாங்க, அம்மா கையில் ஒரு டேக் கட்டியிருப்பாங்க. அதில் ஒரு நம்பர் இருக்கும். சேம் நம்பர் வந்து இந்த பேபி கையிலையும் டேக் அந்த காப்பி பண்ணி குட்டியாக ஒரு டேக் மாதிரி கட்டி அதை வந்து பேபி கையில் கட்டிடுவாங்க. கையிலையோ மோஸ்ட் ஆஃப் எல்லாம் கையில் தான் கட்டுவாங்க, கால்லையும் கட்டுவாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல கட்டுறாங்க. அந்த டேக் எதுக்குன்னா பேபியை ஐடென்டிஃபை பண்ணதா, இந்த பேபி தான் இவங்களோட பேபி அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த டேக் கட்டுறாங்க. ஸோ கட்டக்குள்ளே என்ன ஆகிடுது, டேக் மாறிடுது. அதை வந்து அந்த நர்ஸ் வந்து கவனிக்காமல் கட்டிடுறாங்க. இப்போ வந்து ஸோ இப்போ வந்து மதரை வந்து வார்டுக்கு ஷிப் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. எல்லோரும் வந்து அவங்கவுங்க ஃபேமிலி கூட, அதாவது பிஸ்னஸ் மேன் வந்து அவங்க ஒய்ஃப் கூட அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க. அதே சேம் டைம் வந்து கிங் ஃபேமிலி வந்து பக்கத்து ரூமில் தான். அவங்களுக்கு வந்து அவங்க கிங் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து லக்ஸரிஸான ரூமே வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வசதியான எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ரூமே வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க ரூமில் இருக்காங்க. இப்படி இருக்கக்குள்ளே சடனாக வந்து இந்த பிஸ்னஸ் மேனோட குழந்த இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு மாதிரி ப்ரீத் பண்ண கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி மூச்சு, அவங்களுக்கு பல்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி காமிச்சிருக்கும். நர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு டாக்டரை கூப்பிட்றாங்க. அதுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆன பல்ஸ் எல்லாமே டக்குன்னு வந்து சடனாக வந்து ட்ராப் அவுட் ஆகிடும். குறைஞ்சிக்கிட்டே வந்து சடன்லி பேபி வந்து டெத் ஆகிடுது. டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலே அங்கே தான் குவிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்து எவ்வளவோ பேபியை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. பட் பேபி இறந்து போயிருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த இறந்த பேபியை வந்து அந்த கிங் ஃபேமிலி கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ அந்த பர்த் மார்க்கோட ஒரு பேபி பிறந்திருக்கும் இல்லையா, அந்த பேபியை வந்து பிஸ்னஸ் மேன் அவங்க அவங்க கையில் கொடுக்குறாங்க. இப்போ இறந்த குழந்தை வந்து பிஸ்னஸ் மேன் அவங்களோட குழந்தை தான். ஸோ ஏதோ வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அந்த பேபி இறந்துருக்கும். எனக்கு அது என்னன்னு சரியாக சொல்ல தெரியல. இப்படிலாம் நடக்குமான்னு கேட்டால் அது எனக்கும் தெரியாது. ஸோ இது நான் ஸ்டோரிக்காக சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இப்படியே கட் பண்ணால் ஆஃப்டர் ஒரு 20 இயர்ஸ் கழித்து இங்கே ஒரு சிட்டியும் இல்லாமல் வில்லேஜும் இல்லாமல் வளர்ந்து வரும் ஒரு டவுன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சிட்டியும் இல்லாமல் வில்லேஜும் இல்லாமல் 2க்கும் மிடில் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய வீடு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னா அதாவது பழங்காலத்து வீடு இருக்கும் சொல்லியா, பாரம்பரிய வீடு அந்த மாதிரி இருக்கும். நல்ல பெருசாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தா கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கக்குள்ள வந்து பழையங்காலத்து வீடு மாதிரி ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ அந்த வீடு வந்து ஒரு 3 ஃப்ளோர் வீடு தான். ஒரு 3 ஃப்ளோரில் இருக்கும். அந்த வீடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி அங்கே வந்து ஃப்ளார்ஸ் லைட்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு முழுக்க கூட்டம் அப்படியே நிரம்பி வழியுது. அங்கேயும் இங்கேயும் வந்து சொந்த பந்தங்கள்லாம் இதுவும் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஓடி ஆடி வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே கிச்சனில் நின்று கேர்ள்ஸ் எல்லாம் வந்து குக் பண்ணுறது, கதை பேசுறது, சிரிக்கிறது, எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஜென்ஸ்லாம் வந்து இந்த தோரணை கட்டுறது, லைட் செட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லி பரபரப்பாக வந்து ஏதோ வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. ஏதோ ஃபங்க்ஷன் போல் இருக்குது. ஆக்சுவலி அந்த ஃபேமிலி யாருன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி அந்த 5 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபேமிலி தான். அவங்க எல்லாருமே வந்து கலகலன்னு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் வயசாயிடுச்சு. 20 இயர்ஸ் ஆயிடுச்சுல, கொஞ்சம் வயசாயிருக்கும். கொஞ்சம் வயசாயிடுச்சு. அவங்களோட பேபிஸ் இருக்காங்க இல்லையா, அதோ அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களோட பேபிஸ்லாம் நல்லாவே வளர்ந்துட்டாங்க. ஒரு சில பேருக்கு வந்து மேரேஜ்லாம் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி கை குழந்தெல்லாம் இருக்குது. 2 இயர்ஸில் ஒரு பேபிலாம் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய
ஃபஸ்ட்டு ஒரு பையன் சொல்லியிருப்பா இல்லையா, அந்த பெரியப்பாவுக்கு வந்து 2 பசங்க. ஃபஸ்ட்டு ஒரு பையன், அப்புறம் ஒரு பொண்ணு அந்த மாதிரி இருக்கும். 2வது வந்து ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு அப்புறம் பையன் அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ 3வது ஒரு பையன் இருப்பார் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு. அதே மாதிரி லாஸ்ட்டு அக்கா இருப்பாங்க இல்லையா அந்த பிஸ்னஸ் மேனுக்கு, அவங்களுக்குமே சேம் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு பையன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரோட நேமையும் நான் மென்ஷன் பண்ணலை, உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும். யாரெல்லாம் மெயின் கேரக்டரோ அவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரியே நான் சொல்கிறேன், ஓகேவா? அவங்களுக்கு மட்டும் நான் நேம் வச்சுக்கிறேன். மற்றபடி மற்றவங்களெல்லாம் இந்த ரிலேஷன் வச்சு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய பேர் வராங்கப்போ, எனக்கு நேம் செலக்ட் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடும். ஸோ நான் நேம்லாம் செலக்ட் பண்ணல, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் மெயின் கேரக்டரோ அவங்களுக்கு மட்டும் நான் நேம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கக்குள்ள, இப்போ அந்த பிஸ்னஸ் மேன் இருக்கார் இல்லையா, கடைசி பையன், அவருக்கு வந்து நம்ம நேம் வச்சுக்கலாம். அவருக்கு வந்து ஸ்டீஃபன் வச்சுக்கலாம். ஏன் நான் இவருக்கு மட்டும் நேம் சொல்கிறேன் அப்படின்னா, இவர் அடிக்கடி நம்ம ஸ்டோரியில் வருவார். ஸோ இந்த ஸ்டோரியில் இவரும் ஒரு முக்கியமான பர்சன் தான். ஸோ அதனால் வந்து இவர் வந்து நான் ஸ்டீஃபன்னு நேம் மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன். அவர், என்னப்பா இன்னும் அந்த தோரணெல்லாம் கட்டலையா, சீக்கிரம் கட்டுங்க, டைம் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு, கட்டுறோம் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பெரியப்பாவா அவர் தானே லாஸ்ட்டு, இல்லை சித்தப்பா, ஐயோ வளர்றனே, சரி சித்தப்பா அதை கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டிட்டு இருக்காங்க. ஏன்பா இதெல்லாம் எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க, இதெல்லாம் எடுத்து ஓரங்க எடுத்து வைங்க, சின்ன பிள்ளைங்களாம் இருக்கல்ல, இங்கேயாவது தடுக்கி விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா இது இன்னும் க்ளீன் பண்ணலையா, நீங்கள் வீடை இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியும் இந்த மாதிரி குப்பையெல்லாம் பார்த்தா அசிங்கமாக இருக்காதா, சீக்கிரம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிங்கம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து பரபரப்பாக வேலையெல்லாம் சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டுருக்கக்குள்ளே இங்கே அவரோட பெரிய அண்ணா இருக்கார்ல, ஆமாண்ணா பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மாற்றி அப்படி பொண்ணுங்க ஆமாம் பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. அது சரி, நான் உங்களெல்லாம் கேட்டால் நீங்கள் என்ன கேட்குறீங்களா, பொண்ணு எங்கப்பா, எங்களுக்கு என்ன தெரியும், உன் மாப்பிள்ளைகிட்ட கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அதுவும் சரிதான், மாப்பிள்ளை எங்கே இருக்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. இங்கே மாமா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. இங்கே அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, இங்கே ஸ்டீஃபனோட ஃபர்ஸ்ட் அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பையன்தான். ஸோ அவரை மட்டும்தான் ஸ்டீஃபன் வந்து மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவார். மற்ற யாரையும் மாப்பிள்ளைன்னே கூப்பிட மாட்டார். மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டாரு, மற்ற எல்லாரையும் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். அவரை மட்டும்தான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவார். மாப்பிள்ளை எங்கேயா இருக்க அப்படின்ற மாதிரி இவர் கத்துறாரு. மாமா நான் இங்கே இருக்கேன், இங்கே திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன், அவரோட லுக் எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ராட் செஸ்ட்டு, லாங் ஹேரு, கொஞ்சம் லாங் ஹேரு, ரொம்ப கிடையாது, கொஞ்சம் லைட்டாக லாங் ஹேரு, ஒயிட் ஸ்கின்னு, பிரைட் ஸ்மைலு, வெஸ்ட் டிஷர்ட் போட்டிருக்காரு. பார்க்கவே ஒரு நிஜமானுமே மாப்பிள்ளை மாதிரி இருக்காரு, கல்யாண மாப்பிள்ளை மாதிரி அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு. கையில் ஒரு வாழைத்தார் தான், இந்த ஃப்ரூட் பழமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு வாழைத்தார் தான் ஒரு ஷோல்டரில் போட்டுட்டு அந்த வேஷ்டியை வந்து மடித்து கட்டியிருக்காரு, கீழே ஃப்ளோ பண்ண விடலை, மடித்து கட்டியிருக்காரு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. ஸோ இப்போது அவர் தான் ஒரு பிரைட் ஸ்மைலோட, மாமா நான் இங்கே இருக்கே பாருங்கள், என்ன எதுக்கு காலையில் வீட்டை ரெண்டாக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. என்ன மாப்பிள்ளை கேட்குற, இந்த ஃபங்க்ஷன் ஹீரோயினுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஹீரோயினா, அதான் என் பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஓ அம்மாவா, இங்கே தான் மாமா எங்கேயாவது கிளம்பிட்டுருப்பா, நான் காலையிலேருந்து அவளை தேடிட்டேன், அவள் எங்கேயுமே இல்லை, எங்கே இருக்கானே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னதும், இப்போ என்ன உங்களுக்கு அம்மாவை பார்க்கணும் அவ்வளோதானே, ஆமாம் அம்மோ எங்கே இருக்க, சீக்கிரம் வா அப்படின்னு ஒரு சவுண்ட் தான். மாமா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மாடியிலேருந்து குதிச்சு ஓடி வரா. ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கா பார்க்க. அவரோட அவுட்லுக் எப்படின்னா, லெஹங்கா தான், டார்க் பிங்க்கில், ஒரு டார்க் அண்ட் பிரைட்டாக இருக்கும் தெரியுமா, அந்த பிங்க்கில் ஒரு கோல்டன் ஆர்ட்ஸ், அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கோல்டன் கலரில் அது பண்ணி லெஹங்கா போட்டிருக்கா. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கா. அதுக்கு மேட்சிங்காக ஜிமிக்கி, நெக்லஸ், நெத்திச்சுட்டி, அப்புறம் அது
இந்த லைட் லிப்ஸ்டிக் போட்டிருக்கா, லைட் பிங்க்ல லிப்ஸ்டிக் போட்டிருக்கா, அப்புறம் கண்மை வச்சிருக்கா, குட்டி பொட்டு, தலையை வந்து ரொம்ப மாடர்னாக பின்னாமல் முன்னாடி இருக்கிற 2 முடியை எடுத்து பின்னாடி வந்து கிளிப் போட்டிருக்கா, பேங்கிள்ஸ் போட்டிருக்கா, கை நிறைய பேங்கிள்ஸ் போட்டிருக்கா மேட்சிங்காக. அதே மாதிரி காலில் கொலுசு போட்டிருக்கா. அவள் ஓடி வரக்குள்ள அந்த கொலுசு சவுண்டு இந்த வீடு முழுக்க அப்படியே ஒலிக்குது, எதிரொலிக்குது. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு ஸ்மைலோட அந்த பொண்ணை பார்க்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, இந்த ஸ்டோரி ஹீரோயின் நீங்கள் ஒயன் தான். உங்களோட மறு பையன் தான் சுகா, சரியா? உங்களோட அத்தையோட பையன். அவர் தான் வந்து சுகா. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு சுகானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்கள் பாட்டி, உங்கள் அத்தை, மாமா, ஏன் உங்கள் அம்மா கூட நீ சுகாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற, சுகா தான் உன் புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியே வளர்த்துருப்பாங்க. இன்னும் சுகா தானே ஃபஸ்ட்டு பையன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து சுகா தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. 2வது அத்தை பையன் வந்து உங்களோட சின்ன பையனாக இருப்பார். அதாவது இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பிறந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த பையன் பிறந்திருப்பாரு 2வது அத்தைக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும். அதனால் வந்து சுகா தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே பையன். ஸோ அப்போ வந்து சுகா தான் உன்னை கட்டிக்க போகிறாரு அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்பையிலேருந்தே சுகாவை ரொம்ப பிடிக்கும். சுகாவும் உங்களை சின்ன வயசுலேருந்து பாப்பா அம்முன்னு சொல்லி ரொம்ப வந்து உங்களை பேம்பர் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்களை எந்த விஷயத்துக்கும் ஏங்க வைக்கிறது. ஒரு தடவை தான் கேட்பீங்க, அதுக்கு மேலே உங்களை கெஞ்சவே விட மாட்டார். நீங்கள் ஒரு டைம் கேட்டாலே உங்களுக்கு அது எங்கே இருந்தாலும் செஞ்சிருவார். உங்களை ரொம்ப பிடிக்கும் சுகாவுக்கு. ஸோ இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி பிரைட் ஸ்மைலில் சுகா கிட்ட வந்து, மாமா நான் வந்துட்டேன், எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க சுகாவை பார்த்து. சுகா ஒரு பிரைட் ஸ்மைலில், ஏன் அம்முக்கு என்ன குறைச்சா, சும்மா தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து உங்கள் நோஸை பிடிச்சி லைட்டாக பிஞ்ச் பண்ணியிருப்பாரு செல்லம்மா. நீங்கள் வெக்கப்படுறீங்க, உங்களுக்கு சிக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. இங்கே சுகாவோட அம்மா தான், போதும் நீங்கள் உங்கள் கொஞ்சம்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. பிகாஸ் இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே, அதுதான் உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஸோ அப்போது நீங்களும் உங்களோட பர்த்டேவை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அட் சேம் டைம் இங்கே சவுத் கொரியாவோட மெயின் சிட்டியில் ஒரு பெரிய ஃபேமஸான கிரே கார்டன் தான். அங்கே பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட ரொம்பவே சேடாக பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு கிரேக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த கிங் ஃபேமிலி தான். ஸோ இப்போது அங்கே அந்த இறந்து போச்சுல ஒரு பொண்ணு, அவங்களோட அம்மா அப்பா, அவங்களுக்கு அந்த சின்ன வயசில் ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 5 வயசில் ஒரு பையன் இருக்கார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பையன் இங்கே அந்த கிங், அவரோட ஒய்ஃப், அவங்களோட 2 பசங்க. இப்போது அந்த தேர்டாக அவரோட கிங்கோட தம்பி இருப்பார் இல்லையா, ஸோ அவரோட ஒய்ஃபு, அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அந்த பொண்ணு இவங்க ஒரு 10 மெம்பர்ஸ் மட்டும் ரொம்ப சேடாக அந்த கிரேக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. லிட்ரலி இந்த சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த கிரேக்கு முன்னாடி உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அவங்க கத்திலாம் அழுகலை, பட் நான்ஸ்டாப்பாக அவங்களோட ஐஸ்லேருந்து டியோர்ஸ் மட்டும் ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, அவங்களால அந்த பேபியோட இழப்பை ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள வந்து பேம்பர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பேக் சைடு அப்படியே இந்த 4 பேபிஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்க எல்லாருமே நல்லா வளர்ந்துட்டாங்க. அந்த 3 பசங்களும் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. அதில் இந்த இறந்து போச்சுல ஒரு பாப்பா, அவரோட பிரதர், அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். அவர் தான் இந்த சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அந்த கிங்கோட சிஸ்டரோட பையன். இந்த கிங்குக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ மூத்த பையன் அது ஜேஹோப் தான். செகண்ட் பேபி வந்து நம்ம ஆரம். ஸோ இவங்க 3 பேரும் தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்க பக்கத்தில் நிற்கிறது ஆரம், ஜேஹோப்போட சிஸ்டர். அவங்க வந்து ஜேஹோப் ஆரம் இருக்காருங்க இல்லையா, ஸோ அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். அவங்க பேர் வந்து சார்மி. இந்த சித்தப்பா இருக்கார் இல்லையா, அவர் பேர் வந்து மிஸ்டர் கிம் லின்னு வச்சுக்கலாம், கிம் லின். கிங்கோட பேர் வந்து மிஸ்டர் கிம். இப்போது இந்த சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து
அவங்க நேம் வந்து ஜெஸ்ஸின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த சிஸ்டர் நேம் வந்து ஜெஸ்ஸி. அதாவது ஜிமினோட அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க பேர் வந்து ஜெஸ்ஸி. ஓகே. இப்போது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஷார்மி என்னதான் ஜிமினுக்கு வந்து மரப்பனாவே இருந்தாலும், ஆனால் ஜிமினால ஷார்மி அப்படி பார்க்க முடியல. பிகாஸ் ஆல்ரெடி அவர் வந்து அவரோட பாப்பாவை வந்து இழந்திருப்பார் இல்லையா? அவருக்கு அது ரொம்ப ஒரு பெரிய அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அந்த குழந்தை அவங்க அம்மா வயித்துல இருக்கும்போதே, ஜிமின் உனக்கு நான் இதெல்லாம் செய்வேன், இப்படிலாம் உன்னை பார்த்துப்பேன், உனக்கு இதெல்லாம் வாங்கி தருவேன், உனக்கு இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையிலே அவர் தங்கச்சி கூட அவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்திருப்பார். ஒரு இமேஜினேஷன்லேயே அவர் தங்கச்சி அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணியிருப்பார். இப்போது அந்த தங்கச்சி இல்லைங்கும்போது அவரால் அந்த 5 வயசில் ஏற்றுக்கவே முடியல. அந்த 5 வயசில் அவரோட மனநிலைமை எப்படி இருந்துச்சோ ஸ்டில் இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. சார்மியை அவரால் முறப்பனாலாம் ஏற்றுக்க முடியாது. அவர் சார்மியை அவரோட சிஸ்டராக தான் பார்க்காரு. அவரோட சிஸ்டராக தான் பார்ப்பாரு. ஸோ அது சார்மிக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இங்கே எல்லாருமே ரொம்ப சேடாக நின்றுட்டுருக்காங்க. அப்போது ஆரம் தான் அவரோட ஐஸ்லேருந்தும் டியர்ஸ் ட்ராப் வருது. அவருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இந்த பேபி இருக்கு இல்லையா? ஸோ இந்த குழந்தை வந்து பிறந்துச்சு அப்படின்னா, உயிரோடு இருந்திருந்தேன்னா ஆரம்க்கு தான் கட்டி கொடுக்குறதா பேசிகிட்டு இருந்தாங்க. எப்படி ஜிமின் வந்து என் தங்கச்சியை நான் இப்படி பார்த்துப்பேன் அப்படி பார்த்துப்பேன்னு அந்த பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எப்படிலாம் இமேஜின் பண்ணாரோ அதே மாதிரி தான் ஆரம்க்கும் ஜிமினுக்கும் சேம் ஏஜ் தான். ஸோ ஆரமும் என் பொண்டாட்டியை நான் இப்படி பார்த்துப்பேன், அந்த வயசுலேயே எப்போத்தான் எனக்கு பொண்டாட்டி பெற்று கொடுப்பேன், சீக்கிரம் பெற்று கொடு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்டிருப்பாரு. அதெல்லாம் நினைக்க அவருக்கு அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஆரம் வந்து கேட்டிருப்பாரு, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த ட்ராமாஸ்லாம் பார்த்துட்டு எனக்கும் அந்த மாதிரி இருக்கணும், எனக்கும் பொண்டாட்டி வேணும், வாங்கி கொடு அப்பா வாங்கி கொடு அப்பான்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சும்மா விளையாட்டாக கேட்டிருப்பாரு. சின்ன பிள்ளை இல்லையா? ஸோ எல்லோரும் வந்து உனக்கு பொண்டாட்டி வேணும்னா போய் உங்கள் அத்தை கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி சொன்னதும், எனக்கு பொண்டாட்டி வேணும் அத்தை நீ வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி அவங்க ஜெஸ்ஸி இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்டலாம் கேட்டு அடம்பிடிச்சிருப்பாரு. ஸோ அவங்களும் சரிடா நீ கேட்ட மாதிரி உனக்கு உன் பொண்டாட்டி என்னை பெற்று கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நீ அதுக்கப்புறமேட்டு வளர்த்துக்கோ, எங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி நான் உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என் பொண்டாட்டியை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் என் பொண்டாட்டியை பெற்று மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் நினைக்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவராலையுமே அந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னும் மூவ் ஆன் ஆகவே முடியல. இப்போ வரைக்கும் ஸ்டில் அந்த அந்த இறந்து போச்சுல அந்த பேபியோட ஞாபகம் தான் ஆரம் முழுக்க இருக்குது. ஆரம்க்கு 25 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் அவர் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல, அவரால் பார்க்கவும் முடியல. ஏன்னா அவங்க மனசு முழுக்க இறந்து போன அந்த பொண்ணு தான் இருக்காங்க. அவங்கள ஆரமால் அந்த பொண்ணை மறக்கவே முடியல. ஸோ இப்படி தான் அவங்க அந்த கிரே இருக்கு இல்லையா? ஸோ அங்கேயே ஒரு 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக எல்லோரும் என்னதான் இருந்தாலும் அவ்வளோதான் இல்லை, அது முடிஞ்சிருச்சுல்ல, அது போனவங்க தான் திரும்ப வரமாட்டாங்க. அது அவங்களுக்கு ரியாலிட்டி நல்லாவே புரிஞ்சாலும் ஏற்றுக்க தான் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே அவங்களும் அப்படியே சேடாக இப்போது ஜிமின் வீட்டுக்கு தான் வராங்க எல்லாருமே. ஃபேமிலி இந்த 3 brothers and sisters அண்டு இந்த பசங்க எல்லாருமே வந்து ஜிமின் வீட்டுக்கு தான் வராங்க. ஜிமின் வந்து எல்லாரையும் கவனிக்கிறாரு. ஜிமின் வந்து ரொம்ப மெச்சூர்டான பையன். வந்து வீட்டுக்கு வரவங்கள அப்பா அம்மா இருக்காங்க இல்லை யார் வந்தாலும் சரி, ஏன்னா அவங்க வந்து கிங் ஃபேமிலி இல்லையா? ஸோ வீட்டுக்கு வந்து நிறைய கெஸ்ட்டெல்லாம் வருவாங்க. யார் வந்தாலுமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறது. அவங்க வந்து நல்லா வந்து கவனிச்சுப்பார். சாப்பிட்றீங்களா, இதை எடுத்துகிட்டு வரட்டுமா, அதை எடுத்துகிட்டு வரட்டுமா, இந்த ஆம்பளைங்க வேலை பொம்பளைங்க வேலை அப்படிலாம் கிடையாது. ஜிமின் குக்லாம் பண்ணுவார். அவங்க அம்மாவை அப்பப்போ உட்கார வச்சுட்டு இவர் தான் குக் பண்ணி, அவங்க வீட்டில் 3 பேர் தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து அடிக்கடி ஜிமினும் குக் பண்ணுவார். ஜிமின் வந்து இப்போ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். இவர் வந்து இந்த போலீஸில் வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கார். இங்கே வந்து ஆரியம் வந்து ஒரு இல்லை, இந்த ஆரியமும் ஜிமினும் வந்து சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஜிமின் போலீஸ்னு எல்லாருக்கும் தெரியும், பட் ஆரம் போலீஸ் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பிகாஸ் வந்து அவர் ரொம்ப சீக்ரெட்டாக வந்து இந்த
ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா? சீக்ரெட் ஆப்ரேஷன் அண்டர் கவர்லலாம் இருப்பாங்க இல்லையா? போலீஸ் ஆஃபீஸர்ஸே ரொம்ப சீக்ரெட்டா அவங்களோட அந்த ஐடென்டிட்டிய மெயின்டெயின் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாரி ஒரு பொசிஷன்ல தான் வந்து ஆர்எம் இருக்காரு. 2 பேருமே எந்த கேஸ் எடுத்தாலும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. பட் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஜிமின் வந்து போலீஸ்ல இருக்காரு. ஆர்எம் வந்து பிஸ்னஸ் பண்றாரு. அந்த மாரி தான் நெனச்சுட்டு இருக்காங்க. பட் ஆரமும், ஜிமினும் சேர்ந்து தான் ஒர்க் பண்றாங்க. போலீஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. அவர் சீக்ரெட்டா இருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி இருக்காரு. இங்க ஜேகப் வந்து அவர் தான் வந்து அடுத்து வந்து நாட்ட வந்து ரூல் பண்ணணும் இல்லையா? அடுத்த கிங்கா அவர் தான் வந்து அடுத்த பிரின்ஸ் அவர் தான். ஜேகப் தான். ஸோ அதுக்காக வந்து ஜேகப்ப வந்து இந்த அம் என்ன சொல்றது? ஐயோ! இது எப்படி சொல்றது? அதான் அந்த அரசாங்கத்தில கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கும். இதெல்லாம் இருக்கா டெய்லியும் வந்து ஜேகப்ப வந்து அங்க இதுக்கு கூட்டிட்டு போவாங்க. எதுக்கு? ஐயோ! அவங்க ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போயி, இந்த மாரி தான் நீ வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இந்த மாரி தான் வந்து நாட்ட வந்து ரன் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்த இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் எனக்கு அத பத்தி டீட்டெயில்ஸ் தெரியலப்பா. அ நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அத பத்தின நாலேட்ஜ வந்து அவங்க வந்து டீச் பண்ணிட்டுருக்காரு. யாரு? ஜ ஜேகப்போட அப்பா வந்து ஜேகப்ப வந்து கூட்டிட்டு போய் டீச் பண்ணிட்டுருக்காரு. இங்க ஷார்மி வந்து காலேஜ் படிச்சுட்டுருக்காங்க. ஃபைனல் இயர் படிச்சுட்டுருக்காங்க. ஃபேஷன் டெக்னாலஜி. உங்களுக்கு வந்து எனக்கு உங்க சொத்தும் வேணாம், உங்களோட பதவி எதுவுமே வேணாம்டா. என்னைய விட்டுருங்க. நான் தனியா படிச்சு, என் சொந்த கால்ல நான் நின்னுக்கிறேன். அந்த மாரி ஒரு கேரக்டர் ஷார்மி. அவங்க வந்து இந்த பணம் இந்த அ அவங்க வந்து அவங்களுமே ஒரு ரிச் ஃபேமிலி தான் இல்லையா? ஸோ இருந்தாலுமே அந்த பதவியவோ, பணத்தையோ யூஸ் பண்ண வந்து அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ ஒரு நார்மல் பீப்பிள் எப்படி வாழ்றாங்களோ, அந்த மாரி வாழணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. பட் ஆனா வந்து அ ஆனா உங்கள அதுக்கு சான்ஸே கிடைக்காது. ஏன்னா அ ஷார்மி எங்க போனாலுமே வந்து 2 பாடி கார்ட்ஸ் குறைஞ்சு அவங்க அப்பா வெளிய அனுப்பவே மாட்டாரு. பிகாஸ் இவங்க கிங் ஃபேமிலிங்கிறதுனால இவங்களுக்கு எதிரிகள் வந்து நெறைய இருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து ஷார்மியோட சேஃப்டிக்காகவே எப்போதுமே 10 பாடி கார்ட்ஸ், பவுன்சர்ஸ் கூட அனுப்பி வைப்பாங்க. ஸோ இப்படி வந்து இவங்க லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இங்க வந்து ஆ ம் சாரி. மிஸ்டர் கீம்க்கு வந்து எதிரிகள் அப்டின்னா வந்து சொந்த தம்பியே எதிரி தான். சொந்த தம்பினா, சொந்த தம்பி கிடையாது. சித்தப்பா பையன் அந்த மாரி வந்து இருக்கும் இல்லையா? ஸோ, அதுல வந்து ஒரு பையன் தான். சித்தப்பா பையன் தான் அவரு. அவருக்கு வந்து இப்போ வந்து ஷரண் சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காரு. ஸோ, அவங்களுக்கு வந்து இந்த கிம்மோட ஃபேமிலிய பார்த்தாலே பிடிக்காது. இந்த சிஸ்டர்ஸ் 3 பேரு பார்த்தாலே பிடிக்காது. பட் ஆனா அவங்க கிம்மோட அப்பா இருக்காரு இல்லையா? கிம்மோட அப்பா, அவர் தம்பிலாம் க்ளோஸா நல்லா பாசமா தான் இருந்தாங்க. பட் ஆனா அந்த சித்தப்பாவோட பையன் வந்து கொஞ்சம் வந்து அந்த சேர்க்க சரி சரியில்லாத சேர்க்கைலாம் சேர்ந்து, கொஞ்சம் தப்பான வழியில போயி, எனக்கு தான் இந்த நாடு வேணும். நான் தான் இந்த நாட்ட ஆளணும். அப்படின்ற மாரிலாம் கொஞ்சம் இந்த இந்த பேராசைப்படுறது, அந்த மாரிலாம் பண்ணிட்டுருப்பாங்க. இவுங்க இவுங்க ஃபேமிலில என்ன ரூல்ஸ்னா, ஃபர்ஸ்ட்டு எந்த பையன் பொறக்குறானோ, அவன் தான் அந்த ஃபர்ஸ்ட்டு பையனோ, பொண்ணோ எந்த பேபி பொறக்குதோ, ஃபர்ஸ்ட்டு பேபி தான் இந்த நாட்ட வந்து இப்போ ஆள்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அடுத்தது அவங்க தான் ரூல் பண்ணணும். அவங்க தான் இந்த நாட்ட வந்து வழிநடத்தணும். அப்படின்ற மாரி தான் அதுதான் அவங்களோட ஃபேமிலி ரூலே. ஸோ அதனால வந்து இப்போ தலன்னு பார்த்தா அது வந்து அவங்க அப்பாவுக்கு கிம் இருக்கார் இல்லையா? கிம்மோட அப்பாவுக்கு அடுத்தது வந்து மிஸ்டர் கிம் தான். ஸோ கிம்முக்கு அப்புறம் வந்து இந்த கண்ட்ரிய வந்து வழிநடத்த போறது ஜேகோப். ஏன்னா அவர் தான் ஃபேமிலியிலே ஃபர்ஸ்ட்டு பேபி. ஸோ அதனால வந்து அடுத்து வந்து அந்த பதவி அவருக்கு தான் போகணும். பட் ஆனா இல்ல, அவருக்கு குடுக்கக்கூடாது. நான் தான் இந்த நாட்ட ஆளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷரன் இருக்காரு இல்லையா? அவர் நெறைய ப்ராப்ளம் பண்ணுவாரு. நெறைய நெறைய வந்து பிரச்சனைலாம் குடுப்பாரு. பட் இருந்தாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் வந்து தம்பி இல்லையா? என்னதான் கோவம் இருந்தாலும் ஆரம், ஜிமின், ஜேகோப்க்குலாம் வந்து கோவம் இருந்தாலும், பட் என்னதான் இருந்தாலும் அவன் என் தம்பி. அவன என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்கள வந்து மன்னிச்சு மன்னிச்சு விட்டுருவாங்க. ஸோ இப்படிதான் அவங்க அவங்க சைட் போயிட்டுருக்கும். ஆ ஆர்எம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொன்னேன் இல்லையா? பிஸ்னஸ் கிடையாது. அவங்க வந்து ஓனா ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. அதுதான் வந்து சவுத் கொரியாவிலே நம்பர் 1 எல்லா ஃபெசிலிட்டீஸும் இருக்கிற ஒரு பிக் ஹாஸ்பிட்டல். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ அதோட சீஃபாக வந்து இப்போது ஆர்எம் தான் இருக்கார். ஹாஸ்பிட்டல் போவார். அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அங்கே அவரோட வேலையை பார்ப்பாரு. இங்கே சீக்ரெட்டாக வந்து இந்த போலீஸ் வேலையும் பார்ப்பாரு. ஜிமின் வந்து அவரோட ஸ்டேஷனுக்கு போய் அவரோட வேலையை பார்ப்பாரு. அதேமாரி ஜேகப் வந்து அவங்க
ஆஃபீஸ்க்கு போய் அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி ஷார்மி வந்து அவங்க காலேஜ் போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் அவங்களோட லைஃப்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து உங்கள் சைட் பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபேவரட் காட் அப்படின்னா வந்து உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தாலும், ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சேடான மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க, உங்களுக்கு முடிவெடுக்க தெரியல அப்படின்னா கூட, நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த நிற்கிற இடம் சிவன், அந்த சிவன் லிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து நிற்பீங்க நீங்கள். ஸோ உங்கள் ஊரில் வந்து ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது. நீங்கள் எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து நீங்கள் உங்கள் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அது வந்து உங்களோட வழக்கம். நீங்கள் எது மறந்தாலும் மறப்பீங்க, பட் கோயிலுக்கு போகிறது மட்டும் மறக்கவே மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பழைய லிங்கம் இருக்கும். அந்த சிவன் லிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? பழைய லிங்கம் இருக்கும். கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே போக போக வந்து கோயிலில் பெரிய அந்த கருவறையா, அந்த சாமி ஸ்டாச்சுலாம் வச்சுருப்பாங்கல்ல, அது என்ன கருவறைன்னு தானே சொல்லுவாங்க, எனக்கு கிளியராக தெரியல. அந்த இடத்துல பெரிய லிங்கம் இருக்கும். ஓகேவா? குழப்புறனோ உங்களுக்கு புரியுதுல்ல? யா இப்போ வந்து நீங்கள் அந்த சாமி முன்னாடி நின்று வேண்டிக்கிறீங்க. இந்த மாதிரி ஈஷுகா மாமாவை வந்து நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், என் மாமா வந்து எனக்கு எப்படியாச்சும் நீ வந்து சேர்த்து வைக்கணும் மாமா கூட, அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற உங்கள் லவ், காதல் எல்லாத்தையும் நீங்கள் அந்த சிவன் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து அவர்கிட்ட நீங்கள் சொல்லாத கஷ்டம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. உங்களை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி இருக்கக்குள்ள உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணு இப்போ உங்கள் கூட இருக்காங்க. அவங்க பேர் வந்து தேஜு. உங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்க பேர் வந்து ஷைலு. ஓகேவா? இவங்க வந்து இப்போ ஷைலு இன்னும் வரல. தேஜு வந்து ஆல்ரெடி இங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. அதாவது அந்த பழைய லிங்கம் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த லிங்கத்துக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. நீங்கள் வந்து அவகிட்ட சொல்லாமல் அப்படியே அவள் பக்கத்தில் நின்று நீங்கள் வந்து வாய் விட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க சாமிக்கிட்ட. இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் எங்கேயோ கேட்ட ஒரு சத்தம் அப்படின்னு சொல்லி அவள் திரும்பி பார்க்குறா. நீங்கள் தான் வந்து உங்கள் மாமாவை பற்றி புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அதோட இவ இப்போ வந்தா, இவள் வரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போகணுன்னு நினச்சேன், பசமாக சிக்கிட்டேன் போலையே, இந்த ஷைலு நாயை வேற காணும், தனியாக மாட்டி விட்டு போயிட்டாளா அப்படின்ற மாதிரி அவர் மாறி பார்த்துட்டு நிற்கிறா. அந்த பொண்ணு ஆஃப் சாரியில் தான் இருக்காங்க, நீங்களும் ஆஃப் சாரியில் தான் இருக்கீங்க. ஸோ வந்து பார்க்கவே நீட் அண்ட் க்ளீனாக க்யூட்டாக இருக்காங்க, சிம்பிளாக இருக்காங்க, பட் ஆனால் அழகாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப அப்படி சொல்கிறது, தேஜு வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை விட கொஞ்சம் ஃபேராக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க எப்போவுமே சிம்பிளாக தான் இருப்பாங்க, பட் ஸ்டில் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ரொம்ப சைல்டிஷ்ங்க, பட் ஆனால் அவள் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாள். அவங்க வந்து எது பேசினாலும் ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாள் எல்லா ஒரு விஷயத்தையும் தேஜு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வேறு வழி இல்லை, வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவங்க கேட்டு தான் ஆகணும். சரின்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படி நீங்களும் இப்போ முடிப்பீங்க அப்போ முடிப்பீங்கன்னு பார்த்துட்டு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. எப்பா சாமி போதும் நிறுத்திடி அம்மா, சாமிக்கு ஒன்றும் மறந்து போயிடாதடி, அதான் ஞாபகப்படுத்த டெய்லி நீ வரல, போதும் நிச்சயத்தை நாளைக்கு போய் சொல்லிக்கலாம். அந்த லிங்கத்துக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா அழுகுண்டி என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு எங்களெல்லாம் பாடப்படுத்துறேன்னு பார்த்தது சாமியும் வச்சு சேர தெரியுமா நீனு அப்படின்ற மாதிரி சொல்லி அவ என்ன இப்படிலாம் பேசுகிற, எனக்கு என் மாமா கிடைக்கணும்ல, உன் மாமா உனக்கு தான் சரியா, நான் சொல்கிறேன், உன் மாமா உன்னையே தான் கல்யாணம் பண்ணிப்பார், இது யாரும் பண்ணிக்க மாட்டார். நீ எதாவது சொல்கிறியா? என் மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்குமா? ஏண்டி அம்மான்னு உன் மேலே உசிரியாக வச்சுட்டு உன் பின்னாடியே சுற்றிட்டு வர்றாரு உங்கள் மாமா, இதில் என்னடி சந்தேகம் உனக்கு? ஆமாம்ல, என் மாமாவுக்கு நானே உசிர் இல்லை. ஆமாம் உசிர் தான், போலாமா? ஆமாம் ஷைலு எங்க? இது கோயிலை சுற்றணும்னு சொன்னால் குளத்தடியில் இருப்பா, வாப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேஜு உங்களை கூட்டிகிட்டு இப்போ அங்கே குளம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே தான் அந்த சைடு வருவாங்க. இப்போ தேஜு தான், அதாவது ஷைலு தான் இந்த குளத்துல வந்து முங்கி, அதாவது
ஒரு சில பரிகாரம்னு சொல்லுவாங்க. எனக்கு அது சரியா கிளியரா தெரியல. நான் சீனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குளத்துல வந்து ஏதோ மந்திரம்லாம் சொல்லி 3 வாட்டி முங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து அது ஒரு வேண்டுதல் மாரி வந்து கொஞ்ச நாளைக்கு செய்யணும் அப்படின்ற மாரி இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பரிகாரம் மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அத தான் பண்ணிட்டுருக்காங்க அந்த ஷைலுங்கிற பொண்ணு. ஸோ அந்த பரிகாரத்துக்கு வந்து எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு ஃபைனலி வந்து குளத்துல வந்து முங்கி எழுந்து போகணும். ஸோ அதுதான் வந்து ஃபைனல் டச் அப்படிங்கிற மாரி. ஸோ இப்போ வந்து முங்கறதுக்காக வருவாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டா இருப்பாங்க. அவங்க வந்து உங்க 2 பேரை விட கொஞ்சம் டஸ்கி தான். பட் ஆனா ரொம்ப க்யூட்டா இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஜப்பியா இருப்பாங்க. கொஞ்சம் ஜப்பியா இருப்பாங்க. ஒரு 60 அந்த கேஜில இருப்பாங்க. ரொம்ப க்யூட்டு, ரொம்ப அழகா இருப்பாங்க. அ அ அவங்களும் ஹாஃப் சாரில தான் இருக்காங்க. ஜிமிக்கி போட்டிருக்காங்க. மெல்லிசா ஒரு செயின் போட்டிருக்காங்க. ஒரு கோல்டன் கலர்ல. அதே மாரி நெத்தியில பொட்டு வச்சு, மேல வந்து குங்குமம் வச்சிருக்காங்க. குங்குமம் அதுக்கு மேல வந்து துண்ணூறு வச்சிருக்காங்க. அப்புறம் தலையில பூ வச்சிருக்காங்க. கையில வந்து 2 பேங்கிள்ஸ் அந்த ஆஃப் சாரிக்கு மேட்சிங்கா பேங்கிள்ஸ் போட்டிருக்காங்க. கால்ல வந்து மெல்லிசா அ மைல்டா வந்து சத்தம் கேட்குற மாரி இருக்கும் தெரியுமா? அந்த கொலுசு போட்டிருக்காங்க. இப்போ வந்து அந்த சாமி கும்பிட்டுக்கிட்டே அப்படியே அந்த ஸ்டெப்ஸை வந்து அதாவது அந்த கையை கூப்பிக்கிட்டே ஸ்டெப்ஸில் வந்து இறங்கிட்டுருக்காங்க. சடனாக வந்து பாசம் இருந்திருக்கும் ஒரு ஸ்டெப்பில். சாமி பக்தியில் அது கவனிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க அதில் காலை வச்சதும் நல்லா விளக்கி விட்டுருச்சு. இவங்க ஒரு மாதிரி கீழே விழ தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் இன்னும் 2-3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அவங்க இன்னும் கடைசி ஸ்டெப்பில் கூட விழலை. ஒரு அதாவது அந்த கால் வச்சாங்க இல்லையா, அதுலேருந்து இன்னும் ஒரு 4 ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்குது கீழே. படியிலலாம் விண்டு பண்ண செம்மையாக அடிபட்டுரும். ஸோ அதை நினைக்கும் போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா பயந்துருப்பாங்க. அவங்க வழுக்கி விட்டதுமே ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி அவங்க ஐஸை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது அவங்க ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணியே இருக்காங்க. பட் ஆனால் எந்த ஒரு ஃபீலுமே இல்லை, எந்த ஒரு வலியுமே இல்லை. என்னடா இது, கீழே விழுந்த மாதிரியும் தெரியல, வலிக்கவும் இல்லை, ஒரு வேளை காட் நம்மளை காப்பாற்றிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பொறுமையாக பார்க்குறாரு. பார்த்தா 2 முட்டுக்கண்ணு முழிச்சு பார்க்குது இந்த பொண்ணு. ஐ மீன் ஷைலுவை. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெயிக்கே தான். அவரோட முட்டைக்கண்ணை வச்சு இங்கே ஷைலுவை தான் பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து தலைவர் வந்து பிடிச்சிருப்பாரு. கீழே விழ போகிற பொண்ணு, அது எப்படி பொண்ணு கீழே விழுந்தா ஷேருக்கு ஹார்ட் வலிக்கும்ல, அந்த பிடிச்சிட்டாரு. ஸோ இப்போது இங்கே ஷைலுக்கும் ஜேகேக்கும் தான் ஒரு மைல்டான ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அவங்க 2 பேருமே அவங்க உலகத்துல இல்லை, ஒரு நியூ வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி அவங்க ஒருத்தரோட ஐஸ் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெச் மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இவங்க இப்படியே நின்றுட்டு இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பேலன்ஸ் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? இன்னும் யார் இருக்கா? ஜிமின் இருக்காரு, சாரி ஜிமின் சொல்லிட்டு இல்லை, தேங் இருக்காரு அண்ட் ஜின் இருக்காரு. ஸோ 2 பேர் தான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ 2 பேருமே நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓகேவா? நீங்கள் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, இதோட நான் கிளம்பிக்கிறேன். பை அமீஸ், அன்யா.